முத்தமிழ் அறிஞர் தான். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். பேச்சுக்கு மட்டும் ஏன் நம்ம திருவிழா நடத்துகிறோம்? நாட்டில் நடக்கக்கூடிய பெரிய அரசியல் மாற்றம், சமுதாய மாற்றம் எல்லாமே பேச்சினால தான் நடந்துருக்கு. பாட்டு பாடி யாரும் சமுதாய மாற்றத்தை உருவாக்கலை, டான்ஸ் ஆடி யாரும் அரசியல் மாற்றத்தை உருவாக்கலை. மேடைகளில் பேசி பேசி பேசித்தான் அரசியல் மாற்றமும் சமுதாய மாற்றமும் உருவாயிருக்கு. அதனால தான் நல்ல பேச்சாளர்களை இந்த நாட்டில் உருவாக்கணும் அப்படின்னு பேச்சு திருவிழாங்கிற நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த முயற்சி எடுத்திருக்கோம். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் இந்த அறைகோலை நான் விடுக்கிறேன். உங்களுடைய பேச்சாற்றலை வெளிப்படுத்துங்க. இந்த உலகத்தில் நீங்கள் நட்சத்திரம் மாதிரி மிளிரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. திருவள்ளுவரே எப்படி பேசணுங்கிறதுக்கு தான் ஒரு அதிகாரமே வகுத்திருக்கார். கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல், செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் அப்படின்னு இருக்கார். நல்ல பேச்சை கேட்டு அதன் சுவையை உணர தெரியாதவன் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பதை விட செத்து போவது மேல்கிறார். அப்போ நல்ல பேச்சை கேட்குறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது திருவள்ளுவர் தெரிஞ்சிருக்கு. அதனால் நல்ல பேச்சாளர்களை உருவாக்குறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இறுதிப் போட்டியில் கலந்துக்கக்கூடிய பேச்சாளர்கள் ஒரு 18 பேர். அந்த பேச்சாளர்களுடைய குடும்ப பின்னணிலாம் என்ன, அவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க, அவங்க வாழ்கிற இடம் என்ன, அவங்களுடைய பெற்றோர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்களும் ஆசைப்படுவீங்க, நானும் ஆசைப்பட்டுக்கிட்டேன். இவங்கெல்லாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களையெல்லாம் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் அவங்கள நட்சத்திர அந்தஸ்து கொடுத்து அவங்கள அழகு பார்க்கணுங்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இறுதிப் போட்டியில் கலந்துக்க போகிற பேச்சாளர்களுடைய குடும்ப பின்னணி என்ன, அவங்க எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்படுவீங்க. அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. உலகத் தமிழர்களிலே சிறந்த நட்சத்திர பேச்சாளர் யார் தேர்வு செய்யப்பட போகிறாங்க அப்படின்னு நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. உங்களை மாதிரியே தான் நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். முத்தமிழ் அறிஞர் தான். என் பேர் சதீஷ்குமார். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த அயனாவரத்தில் தான். நான் முத படித்தது ஹைஸ்கூல் எல்லாமே கார்ப்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கீழ்ப்பா கார்டன் தான். இதுதான் என்னோடய ஃபேமிலி. என் அண்ணன், அண்ணி, எங்கள் அண்ணன் பொண்ணு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக அண்ணன் அண்ணின்னு சொல்கிறத விட அப்பா அம்மான்னு சொல்கிறது தான் நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, காலேஜில் 2012 நான் படிச்சுக்கிட்டு இருக்க போய் திடீர்னு அப்பாவும் அம்மாவும் தவறிட்டாங்க. அப்படி தவறின உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே சூர்யா அண்ணா, ஆக்டர் சூர்யா, அவங்க தான் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக படிக்க வச்சாங்க. என்ன தான் அவங்க சப்போர்ட் இருந்தாலும் அண்ணன் அண்ணியோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. அதனால தான் அம்மா அப்பா அப்படின்னு நான் சொல்ல ஆசைப்பட்றேன். படிக்கும் காலத்திலேருந்து பல மேடைகளில், பல பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்று பல பரிசுகளை வாங்கியிருக்காரு. இன்றைக்கி அவர் இந்த நிலைமைக்கு கலைஞர் தொலைக்காட்சி மூலமாக திண்டுக்கல் ஐயா லியோ அவர்களின் பேச்சு திருவிழா பங்களிப்பு போட்டியில் அவருக்கு பங்கேற்று இந்த நிலைமைக்கு அவர் வந்திருக்காருன்னா, அவர் மேன்மேலும் அவருடைய முயற்சி தான் அவர் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. படிச்சுக்கிட்டு இருக்கப்பவே எனக்கு பேச்சு மேலே ஒரு ஆர்வம். முதல்ல பேச ஆரம்பித்தேன். அந்த மேடையில் நான் ரொம்ப உளர்னேன். அப்போ ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அந்த தோல்வியை என்னால் தாங்கிக்க முடியல. ரொம்ப அழுதுட்டேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப டீஸ் பண்ணது உடனே இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இதை விட்டு விலகிடலாம் அப்படின்னு நினச்சேன். போய் எங்கள் சார்கிட்ட போய் சொல்லி அழுகிறப்போ, செந்தில் முருகன் சார்னு ஒருத்தர், என்னுடைய வகுப்பு ஆசிரியர், இன்ன வரைக்கும் எனக்கு நினைப்பு இருக்குது. அவர் சொன்ன ஒரே வார்த்தை,
காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. என்கிட்ட காரணம் சொல்லாத, உன்னால் முடியும், நீ ஜெயிப்ப அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கு. ஒரு ஊரில் ஒரு விபச்சாரி வாழ்ந்தான்னு சொல்லி கொடுக்குற இந்த சமூகம் என்ன சொல்லி கொடுத்துருக்கணும்? ஒரு ஊரில் 10 ஆம்பளைங்க இருந்தாங்க, அந்த 10 ஆம்பளைங்க ஒரு பெண்ணை விபச்சாரியாக அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி கொடுக்கலையா இந்த சமூகம்? ஐயா, விபச்சாரியோட வீட்டுக்கு போறோன்னா விபச்சாரன்னு சொல்றது இல்ல, குழந்தை பெத்துக்க தகுதி இல்லாதவன மலடன்னு சொல்றது இல்ல, திருமணம் ஆகாத ஆம்பளைய முதிர்கண்ணின்னு சொல்றது இல்ல, பொண்டாட்டியை இழந்தவன விதவைன்னு சொல்றது இல்ல, பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சவன வாளா வெட்டின்னு சொல்றது இல்ல. ஆனா பொண்ணுங்களுக்கு மட்டும் எதுக்கியா இத்தனை பெயர் சுட்டுவிலா? திறமை இருக்கிற எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஆனால் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, அதுவும் கலைஞர் தொலைக்காட்சி மூலமாக கிடைச்சிருக்கு. முதல்ல நான் பேச ஆசைப்பட்டப்போ தொலைக்காட்சியில் இது வரைக்கும் நான் வந்ததில்லை. பல பேச்சு போட்டிகளில் பேசியிருக்கேன், பல மேடைகளில் பேசியிருக்கேன், ஆனால் தொலைக்காட்சியில் வந்ததில்லை. இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த திண்டுக்கல் லியோனி ஐயா அவர்களுக்கும், அசசி கிரியேஷன்ஸ் நிறுவனத்திற்கும், கலைஞர் தொலைக்காட்சி அவங்களுக்கும் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். ஆபத்துல உதவாத நண்பனை நம்பாதன்னு சொல்லிச்சு மச்சான்னு சொன்னா, நாங்க ஒட்டுமொத்த நண்பர்களையும் நம்பாதன்னு சொல்லல, ஆபத்துல உதவாத நண்பர்களை நம்பாதீங்கன்னு சொல்றோம். ஐயா, நட்புன்றது நடிப்பில்ல, நாடி துடிப்பு எங்களுக்கு தெரியும். உப்பு இல்லாம கூட உயிர் வாழலாம், ஆனா நட்பு இல்லாம உயிர் வாழ முடியாது, அதுவும் தெரியும். நாங்க ஒட்டுமொத்த நண்பர்களையும் நம்பாதீங்கன்னு சொல்ல, ஆபத்துல உதவாத இது போல நண்பர்களை நம்பாதீங்கன்னு சொல்றோம். எங்க சித்தப்பாக்கு நான் ஆல் தி பெஸ்ட் சொல்றேன். ஃபைனல் போற என் தம்பிக்கு நான் ஆல் தி பெஸ்ட் சொல்றேன். கண்டிப்பாக இந்த இறுதிப் போட்டியில் ஜெயிப்பேன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. அதுக்கு உங்கள் ஃபுல் சப்போர்ட்டும் வேணும், கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனி பசுபொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனி என என்பேன் எனினும் தமிழை என் உயிரென்பேன் கண்டீர். என் பேரு கா பூஜிதா. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் தான் என் வீடு. பாப்பா வந்து 2.5 வயசுலேருந்தே பேசிக்கிட்டு இருக்கா. சின்ன பிள்ளை யதார்த்தமாக வந்து டிவியில் என்ன டயலாக் வந்தாலும் சரி, பாட்டு என்ன பாட்டு கேட்டாலும் அதை அப்படியே ரிப்ளை பண்ணி பாட ஆரம்பித்தான். அதை நாங்கள் பார்த்துட்டு நல்ல விஷயமா இருக்கேன்னு சொல்லிட்டு 3 வயசுலேயே திருக்குறள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். காரைக்குடி செட்டிநாட் பப்ளிக் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் வீட்டில் இப்போ வந்து டிவி இல்லை, அதிகமாக புக்ஸ் தான் பாப்பா படிப்பான். 3 வயசுலேயே 150 திருக்குறள் அசால்ட்டாக சொன்னான். அப்புறம் திருப்பாவைன்னு சொல்லிட்டு பக்தி இலக்கிய பாடல்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தோம். அதுலேருந்து இன்னை வரைக்கும் ஒரு 450 மேடைக்கு மேலே பாப்பா பேசியிருக்கா. 3 வயசில் தேவகோட்டை சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன்ஸில் பேசினேன். ஸ்கூல்லையுமே அவள் வந்து ஃபஸ்ட் மார்க் தான் எடுப்பா, எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணிவிடுவான். கலைஞர் டிவியில் வந்து ஆடிஷன் சொல்லி ஃபஸ்ட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதில் போய் 2 ரவுண்டில் ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனாலும் காரைக்குடியில் நடந்த பேச்சு திருவிழாவிலையும் பேசினான். அதில் சிறந்த பேச்சாளராக தேர்வு பெற்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, மாமா, அத்தை, சித்தப்பா, சித்தி என்று எத்தனையோ உறவுகளை பேணி காத்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம். ஆனால் இன்று அடுக்குமாடி குடியிருப்புல அடுத்த வீட்டில் யார் இருக்கான்னு கூட தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உறவு பெயர்கள் எல்லாம் மறைஞ்சு போச்சு. யாரா இருந்தாலும் சரி ஒரே வார்த்தை ஆன்ட்டி, அங்கிள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சொந்த மாமன் பொண்டாட்டியும் ஆன்ட்டி தான், பக்கத்துல மாவு விற்கிற அம்மாவும் ஆன்ட்டி தான். அரையிறுதிலையும் பேசி இறுதி சுற்றுக்கு தேர்வாகியுள்ளேன். வருவது போவது ஒரு முதுகூணும் மந்தி எனும் படி குந்தி நடந்து மதியுமழிந்து செவித்து மிர்வந்து வாயறியாமல் விடாமல் முழிந்து கலகலவென்று மலசலம் வந்து கால்வழி மேல்வழி சார நடந்து கடன்முறை பேசும் என உரை நாவும் உறங்கி விழுந்து கை கொண்டு மொழிந்து கடைவழி கஞ்சி ஒளியிட வந்து பூதமும் 4 சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளைப்பிறை போல எகிரும் உரோமமும் சடையும் சிறு குஞ்சியும் விஞ்ச மனதும் இருண்ட வடிவும் இழங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளைகொடு வீசி உயிர்கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தலனுந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலமறிந்து வரிசை கெடாமல் எடுமென ஓடி வந்தில மைந்தர் குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென நொந்து விறகிட மூடி அழல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து நினங்கள் உருகி எழும்பு கருகி அடங்கி ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்புமடியே நெய்யின் யாழுமே. எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய
திண்டுக்கல் லியோனி ஐயா அவர்களுக்கும் அசசி கிரியேஷன் நிறுவனத்திற்கும் கலைஞர் தொலைக்காட்சிக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் குமரவேல். நான் வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவெரும்பூர் வட்டம் கூத்தைப்பாறுங்கிற கிராமத்தில் தான் பிறந்தேன். இதுதான் எங்களுடைய ஊர். இதுதான் என்னுடைய குடும்பம். என்னுடைய அம்மா, என்னுடைய தங்கச்சி, இது என்னோடய அப்பா. இந்த ஊரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து கல்லணைக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் எங்கள் ஊரில் என்றைக்குமே தண்ணி பஞ்சம் வந்ததில்லை. அது மாதிரி என்னுடைய கிராமத்தில் என்னுடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஊரை சுற்றி நிறைய குளங்கள் வெட்டியிருக்காங்க. அதே மாதிரி எங்கள் ஊரில் ஒரு கட்டுப்பாடு என்னென்னா நாட்டு மாடுகள் மட்டும்தான் நாங்கள் வளர்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி பல விஷயங்கள் எங்கள் ஊரில் இருக்குது. இன்னமும் மண்மனம் மாறாமல் எங்களுடைய கிராமம் இன்னும் சிறந்துட்டுருக்கு அப்படின்னா எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்காம அதை வந்து பின்பற்றிகிட்டே இருக்கோம். நான் வந்து சென்ட் ஜோசப் மிடில் ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் 6ஆவதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் பவலர் பிளான் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் படித்தேன். நான் முதல் மேடை அப்படி பேசுனது பார்த்திங்கன்னா என்னோடய 5ஆம் வகுப்பில் ஆசிரியர்களா, மாணவர்களா, போலீஸா, பேராசிரியர்களா யார் சிறந்தவர் அப்படின்ற ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அதில் வந்து எனக்கு ஒரு பெருமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த பட்டிமன்றத்தில் நடுவராக இருந்தேன் 5ஆம் வகுப்பில். அந்த ப்ரேயர் முடிஞ்சு நாங்கள் போயிட்டுருக்கப்போ என்னுடைய 8ஆம் வகுப்புக்கு எடுக்கிற ஆசிரியர் கிறிஸ்துராணி அப்படின்றவங்க என்னை கூப்பிட்டு, ரொம்ப நல்ல குரல் வளம் இருக்குது, நல்ல பேசுகிற, கண்டிப்பாக நீ பின்னாடி ஒரு பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தை அப்போ நான் சிரிச்சுட்டே ஒரு சாதாரணமாக எடுத்துட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் அந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா கண்டிப்பாக அவங்களுடைய அந்த வாழ்த்து தான் எனக்கு முக்கியம்னு நினைக்கிறேன். குன்றிலிட்ட விளக்காக இருந்த குமரவேல் எட்டாத சிகரங்களையும் எட்ட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். எனக்கு பேச்சு திருவிழா பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது வந்து திருச்சி மாவட்டத்தில் முதல் எபிசோட்லேயே எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த முதல் வெற்றியாளரும் நான்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் எனக்கு இருக்குது. எங்களுடைய கிராமங்களையும் சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது. நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களுக்கு கரண்ட் தேவை, பென்ட்ரைவ் தேவை, மெமரி கார்டு தேவை, ஹார்ட் டிஸ்க் தேவை, 360 டிகிரி இருக்கான்னு தேவை. ஆனால் எங்களுடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கு 10 ரூபாய்க்கு வெத்தலை பார்க்கும் 3 வேளை சோறு போட்டால் போதும். இதுக்கப்புறம் நான் அரையிறுதியில் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூர்ன்ற இடத்துல நடந்த இடத்துல வந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஐயா, காசுக்கும், டப்புக்கும், ஃபேனுக்கும், ஏசிக்கும், பைக்குக்கும், காருக்கும், கோல்டுக்கும், கோல்டு கவனிக்கும், வெள்ளிக்கும், பிளாட்டினத்துக்கும், கச்சிப்லேருந்து காஞ்சிபுரம் பட்டுக்கும், பட்டு சேலையிலேருந்து மினிக்கு வரைக்கும், ஃபேஸ் க்ரீம்லேருந்து ஃபேனஸ் க்ரீம் வரைக்கும், லிப்ஸ்டிக்லேருந்து ஐலைனர் வரைக்கும், மிக்சிலேருந்து கிரைண்டர் வரைக்கும், வாஷிங் மிஷின்லேருந்து மிலிட்ரி மிஷின் வரைக்கும், பிரியாணிலேருந்து சிக்கன் பிரியாணி வரைக்கும், பீர்லேருந்து பிராந்தி வரைக்கும், நமிதாலேருந்து நயன்தாரா வரைக்கும், ஜன்னல் வச்ச ஜாக்கெட்லேருந்து கதவு வச்ச ஜாக்கெட் வரைக்கும், ஜன்னல் வைக்கிற மின்னல்லேருந்து இது எல்லாமே மனப்பாடம் பண்ணதுனால தான் பேச முடிச்சது. என்னுடைய இன்ஸ்பிரேஷன், என்னுடைய எதிர்கால நான் வந்து இப்படி பேச்சாளர் ஆகணும் அப்படின்னு நான் வந்து ஒருத்தரை பார்த்து வளர்ந்தேன் அப்படின்னா தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா. அவருடைய புத்தகங்கள், அவருடைய பேச்சுக்களை கேட்டு தான் நான் வந்து ஒரு நல்ல பேச்சாளர் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னுடைய நண்பன் குமரவேல் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் அந்த ஃபைனல்ஸில் கண்டிப்பாக அவன் ஜெயிப்பான். கண்டிப்பாக இந்த பேச்சு திருவிழா நிகழ்ச்சியில் எங்கள் அண்ணன் ஜெயிப்பான். நான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தது இந்த திருச்சியில் பேசினப்போ தான் பார்த்தேன். அருமையாக பேசினாப்புல. இவ்வளோ தூரம் பேசுகிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த இறுதிப் போட்டியில் வெற்றி பெறணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன்ற நம்பிக்கையும் இருக்குது. வணக்கம், என் பெயர் நாகமுத்து பாண்டியன். என்னோடய சொந்த ஊர் கும்பகோணம் பக்கத்தில் ஆரியப்படையூர். அதாவது கும்பகோணத்தில் வந்து எந்த கோணத்தில் நின்று பார்த்தாலும் கோவில் கோபுரங்களாக தெரியும். அப்படிப்பட்ட சிறப்புடைய ஊர். டிகிரி காஃபி, வெத்தலை இதுக்கெல்லாம் ஃபேமஸான ஊர். என்னுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இது எங்கள் அம்மா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எங்கள் அப்பா, அண்ணன், தம்பி. அப்பா வந்து தாராசுரம் நேரு அண்ணா காய்கறி மார்க்கெட்டில் தக்காளி வியாபாரம் பண்ணுறாங்க. இதுதான் என்னுடைய குடும்பம். எனக்கும் பேச்சுக்குமான தொடர்பு எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் சின்ன வயசுலேருந்தே பேசுவேன், சின்ன வயசுலேருந்தே நிறையா ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய 11ஆம் வகுப்பு படிக்கிற பிறகு தான் அந்த பேச்சுக்கும் எனக்குமான ஒரு தொடர்பு வந்தது. நான் கும்பகோணம் சிறியமலர் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு தமிழாசிரியர் அந்தோணி அவர்கள் இருந்தார்கள். ஐயா தான் என்னை பல போட்டிகளுக்கு அனுப்பி இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கார். நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறப்ப வகுப்பில் அமர்ந்திருக்கேன். அப்போ ஒரு சுற்றறிக்கை வந்தது. முரசொலி அறக்கட்டளை சார்பில் புரட்சி கவிஞன் பாரதிதாசன் பாடல் ஒப்புவித்தல் போட்டி என்று. அந்த பாட்டை நான் வாங்கி பார்த்தேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்குன்னு அந்த பாட்டை படிக்க படிக்க ஒரு எளிமையாக இருக்கே, ஒரு உணர்வு வந்தது உள்ள. முதலில் சென்று
பிறகு பல தோல்விகளை, வெற்றிகளை, நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு இப்பொழுது சமுதாயத்திற்காக நான் பேச ஆரம்பித்திருக்கின்றேன். என் பையன் இப்போ இறுதிச் சுற்றுக்கு சென்றுள்ளார். இறுதிச் சுற்றிலும் வெற்றி பெற என் குடும்பத்தாராலும் பிற நண்பர்களாலும் நாங்கள் வாழ்த்துகிறோம். பல மேடைகளில் பேசியிருக்கிறேன், பல பரிசுகளை வாங்கியிருக்கிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் வாழ்வில் மறக்க முடியாத தருணங்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களிடம் விவசாயம் மற்றும் நீர் மேலாண்மை பற்றி பேசி பல்கலைக்கழக அளவில் முதலிடம் பெற்று ஐயாவின் கரங்களால் பரிசு பெற்றிருக்கின்றேன். அதை மறக்கவே முடியாது. அது வந்து சிறு வயதிலேருந்து கொஞ்சம் நல்லா நல்லா எல்லா வேலையும் பார்ப்பார், வீட்டு பொறுப்புகள் எல்லாத்தையும் எடுத்து செய்வார். அதனால் இடையில பேச்சு போட்டிக்கு போய் நல்ல பரிசுகள் எல்லாம் நான் ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட அப்துல் கலாம் எல்லாத்தையும் வாங்கினேன். இந்த லியரி ஐயா மூலயமா போய் உலகம்பெல்லாம் பேசுகிற அளவுக்கு ரொம்ப வாழ்த்துற அளவுக்கு எல்லாம் பாராட்டுகளும் தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த கலைஞர் தொலைக்காட்சிக்கும் ரொம்ப நன்றி. அரசியலில் ஆளுமைகளாக திகழும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னால் பேசி பரிசு பெற்றிருக்கிறேன். வைகோ அவர்கள் முன்னால் பேசி பரிசு பெற்றிருக்கின்றேன். இப்படி எண்ணற்ற பல பரிசுகள் பெற்றிருந்தாலும் என்னுடைய பேச்சு தொலைக்காட்சிகளே அவ்வளவா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய பேச்சு என்பது மேடை பேச்சு போல இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது தொலைக்காட்சிக்கு உதவாது என்று சொல்லிடுவாங்க. ஆனால் கலைஞர் தொலைக்காட்சி அதையெல்லாம் மாற்றி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தது. தஞ்சையிலே நடந்த பேச்சு திருவிழா நிகழ்ச்சியிலே வாய்ப்பு கொடுத்தது. அது இன்றைக்கு பல சுற்றுகளை தாண்டி நான் அதில் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு நுழைந்திருக்கின்றேன். அந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு இசையிலே சிறந்து உள்ளவர்களை ஒன்றிணைத்து இசை திருவிழா நடத்தப்படுகிறது. நாடக நடிகர்களை ஒன்றிணைத்து நாடக திருவிழா நடத்தப்படுகிறது. உணவு பிரியர்களை ஒன்றிணைத்து உணவு திருவிழா நடத்தப்படுகிறது. ஆன்மீகவாதிகளை ஒன்றிணைத்து ஆன்மீக திருவிழா நடத்தப்படுகிறது. கல்வியாளர்களை ஒன்றிணைத்து கல்வி திருவிழா நடத்தப்படுகிறது. புத்தகங்களை எல்லாம் ஒன்றிணைத்து புத்தக திருவிழா நடத்தப்படுகிறது. ஆனால் பேச்சாளர்களை ஒன்றிணைத்து ஒரு பேச்சு திருவிழா நடத்த வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்குமே தோன்றவில்லை. ஆனால் அது இன்று நிறைவேறி இருக்கிறது. கலைஞர் தொலைக்காட்சியாலும் திண்டுக்கல் லியோனி ஐயாவாலும் அசசி கிரியேஷனாலும். நான் எல்லா பேச்சாளரையும் போல சரியா தவறா என்று சொல்லிவிட்டு நான் போக மாட்டேன். ஒரு மாற்றத்தை நான் வைப்பேன். என்ன மாற்றம் என்று சொன்னால், நீங்கள் இன்றிலிருந்து உங்கள் மனைவியின் முகத்தில் உங்கள் தாயை காணுங்கள். தேன் தேன் என்ன தேன், கொம்பு தேன் என்ன கொம்பு, மான் கொம்பு என்ன மான், காட்டுமான் என்ன காடு, ஆற்காடு என்ன ஆறு, பாலாறு என்ன பால், கள்ளிப்பால் என்ன கள்ளி, இலைகள்ளி என்ன இலை, வாழை இலை என்ன வாழை, கல்வாழை என்ன கல், திண்டுக்கல் என்ன திண்டு, மரத்திண்டு என்ன மரம், மாமரம் என்னம்மா. அம்மா, அந்த அம்மா இல்லைன்னா நம்மெல்லாம் ஆயிடுவோம் சும்மா. பல சுற்றுகளை கடந்து இறுதிச் சுற்று வந்திருக்கிறது. அந்த இறுதிச் சுற்றில் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன். நிச்சயமாக எப்படி கடந்த 2 சுற்றுகளிலே வெற்றி பெற்றோனோ அதே போல இறுதிச் சுற்றிலும் நான் வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கை இருக்கின்றது. ஒரு விவசாயிக்கு வருடம் தவறாது மும்மாறி மழை பெய்ய வேண்டும் என்ற ஆசை, ஒரு விஞ்ஞானிக்கு செலுத்திய ராக்கெட் இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆசை, இசைஞானி இளையராஜாவுக்கு இசையின் மீது ஆசை, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு நடிப்பின் மீது ஆசை, வள்ளுவனுக்கு திருக்குறளின் மீது ஆசை, ஔவைக்கு ஆத்திச்சூடியின் மீது ஆசை, கம்பனுக்கு கம்பராமாயணத்தின் மீது ஆசை, இளங்கோவடிகளுக்கு சிலப்பதிகாரத்தின் மீது ஆசை, அப்துல் கலாமுக்கு ராக்கெட்டின் மீது ஆசை, கல்பனா சால்வாவுக்கு விண்ணிலே பறக்க ஆசை, ரைட் சகோதரர்களுக்கு விமானத்தின் மீது ஆசை, தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு மின்விளக்கிலே ஆசை, நெல்சன் மண்டேலாவுக்கு கருப்பின மக்களின் மீது ஆசை, அன்னை தெரசாவுக்கு தொழுநோயாளிகளின் மீது ஆசை, தந்தை பெரியாருக்கு பகுத்தறிவின் மீது ஆசை, வள்ளலாருக்கு சன்மார்க்கத்தின் மீது ஆசை, கிருபானந்த வாரியாருக்கு ஆன்மீகத்தின் மீது ஆசை, பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுக்கு தமிழ் மீது ஆசை, இங்குள்ள அழகான பெண்களுக்கோ என் பேச்சின் மீது ஆசை, எனக்கோ திண்டுக்கல் லியோனி ஐயா தலைமையிலான பேச்சரங்க நிகழ்ச்சிகளில் பேச ஆசை 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 என்று சொன்னால், பேச்சு திருவிழா போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று என் தம்பிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அண்ணனுக்கு இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டதற்கு வெற்றி பெற வாழ்த்துகின்றேன். மீண்டும் ஒரு முறை கலைஞர் தொலைக்காட்சிக்கும் திண்டுக்கல் லியோனி ஐயாவுக்கும் அசசி கிரியேஷனுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மணிகண்டன். வடகில்குடி கிராமம், சிவகங்கை மாவட்டம் தான் என்னோட ஊர். எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே விவசாயம் தான் பார்க்குறாங்க. இப்போ நான் எங்கள் வயலில் இருந்தால் பேசிக்கிட்டு இருக்கேன். இதான் நான் பிறந்து வளர்ந்த வீடு. இவங்க தான் என் அப்பா அம்மா. இது எங்களுடைய ஆட்டு கொட்டகை. இங்கே இருக்கிறது எல்லாமே எங்களோட ஆடு. இதுதான் எங்களோட சொந்த வய. இங்கே தான் நான் தினந்தோறும் வேலை பார்க்குறேன். நான் முதல் மேடை எங்கள் கண்ணங்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில்
திலகன் டீச்சர் வந்து எனக்கு காமராஜர் பற்றி பேச ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. என்னுடைய முதல் மேடையில் எனக்கு கிடைச்சது 2ஆம் பரிசு. அதுக்கப்புறம் என்னுடைய ஆசிரியர் திரு மா ஸ்டீஃபன் மைக்கேல்ராஜ் தான் எனக்கான மிகப்பெரிய மேடை அமைச்சு கொடுத்தவர். ஐயா தான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நீ என்னென்ன பேசினா நல்லா இருக்கும்னு எல்லாத்தையுமே ஐயா தான் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து அழகப்பா அரசு கலைக் கல்லூரி தமிழ் துறையில் 2ஆம் ஆண்டு இளங்கலை 2ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய படிப்பு நேரம் போக என்னுடைய மொத்த வேலையும் ஒரே வேலை விவசாயம் பார்க்குறதும் இந்த பேச்சு போட்டிக்கு போகிறதும் தான். இப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய மேடை அமைச்சு கொடுத்தது திண்டுக்கல் லியோனி ஐயா தான். ராமநாதபுரத்தில் என்னுடைய முதல் மேடை பேச்சு திருவிழாவில் ஆரம்பித்து ஐயா இன்னைக்கு பார்னு சொன்னால் உலகம்னு பொருள் சொல்கிறவங்களை விட பச்சை கடைன்னு இடம் சொல்கிறவங்க பெருகிட்டாங்க. மூளைன்னு சொன்னால் அறிவுன்னு சொல்கிறவங்களை விட வறுவல்னு சொல்கிறவங்க இன்னைக்கு பெருகிட்டாங்க. படித்தா பட்னி போயிடும், குடித்தா கிட்னி போயிடும். அற்புதமான பஞ்ச் டைலாக்கியா. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் செமிஃபைனலில் நண்பனை நம்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசி செமிஃபைனல்லையும் செலக்ட் ஆகி இப்போ ஃபைனல் சென்னையில் பேச போகிறேன். போர்க்களத்தில் கல்லறிவது நட்பல்ல, நமக்கு ஒரு பிரச்சனைங்கிற போது கை கொடுக்குறான் பாரு, அவன் தான் என்னோட பிள்ளைங்க. ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே 10 பேர் நிற்பான், என் பிள்ளைங்க பின்னாடி ஒரே ஒருத்தன் தான் நிற்பான். அவன் முன்னாடி வந்துக்கிட்டு நிற்கும் போது மாமா பயமா அப்படின்பான். தைரியமாக நெஞ்ச நிமித்துக்கிட்டு சொல்லலாம், நீ என்னுடன் இருக்கும் வரை என்னை அடிக்கும் ஆண்மகன் பிறக்கவில்லை மாமுன்னு சொல்லலாம். எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அமைச்சு கொடுத்த திண்டுக்கல் லியோனி ஐயாவுக்கும் அசிசி கிரியேஷன்ஸுக்கும் கலைஞர் தொலைக்காட்சிக்கு என்னோட மிகப்பெரிய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை தாலுக்கா மௌனரை சேர்ந்த என் பேர் முருகேசன். இதுதான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா பேர் சங்கர். இதான் எங்கள் அம்மா மாறிக்கினேன். இது என் பாப்பா வந்து பிகாம் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கா. எங்கள் அப்பா பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காய் பூ இதெல்லாம் விற்றாங்க. இப்போ பூ தற்செயலாக பூ தான் விற்றுட்ருக்காங்க. எங்கள் அப்பாவுடைய அதிகபட்ச சம்பளமே ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்து பூ விற்க மாட்டார். கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் நடந்து போய் தான் வைப்பாங்க. ஒரு நாளைக்கு எங்கள் அப்பாவுடைய அதிகபட்ச சம்பளம் 300 ரூபா தான். அந்த 300 ரூபா வாங்கி தான் எங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே பண்ணாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வீட்டோட மனைவியாக தான் இருக்காங்க. எங்கள் அப்பா சம்பாதிக்கிறதுலாம் நாங்கள் எல்லாமே இருந்தோம். எங்கள் அப்பா சம்பாதிக்கிறத வச்சு தான் குடும்பம் ரன் பண்ணுறாங்க. படித்தது அரசு பள்ளியில் தான் படித்தேன். 1ஆவதுலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை எங்கள் ஊரில் உள்ள ஒரு பள்ளியில் தான் படித்தேன். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சரபூஜை கல்லூரியில் இப்போ அரசு சரபூஜை கல்லூரியில் படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி படிச்சிருக்கேன். எம்எஸ்சி வந்து புதுக்கோட்டை அரசு கல்வியியல் கல்லூரியில் தான் படித்தேன். நான் படித்த எல்லாமே வந்து அரசு சார்ந்தது. அரசு கல்லூரி அரசு பள்ளியில் மட்டும் தான் படித்தேன். ஒரு ஊருக்கு பெருமை சேர்க்கிறது 2 விஷயமா இருக்கும். ஒன்று புகழ்பெற்ற கோயிலாக இருக்கும், இன்னொன்று ஸ்போர்ட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எங்கள் மாப்பிள்ளை முருகேசன் தான் எங்கள் ஊருக்கு பெருமை சேர்த்துருக்காப்புல. என்னுடைய பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கிராமத்தில் நான் முதன்னு அட்டன் பண்ண மேடை முதல்ல எனக்கு கிடைச்ச ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிளேட் தான். இப்போ அவர் வந்து இந்த மாநில அளவில் பட்டிமன்ற பேச்சாளராக வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். பெருமையாக இருக்குது. எங்கள் ஊர் மக்களுக்கும் பெருமையாக இருக்குது. எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கே பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பட்டிமன்றத்தில் பேசிகிட்டு இருந்தேன். எனக்கான முழு அங்கீகாரம் எங்கே கிடச்சிது அப்படின்னா திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். டிவி பார்த்துட்டு இருக்கும்போது பேச்சு திருவிழா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஓடிட்டு இருந்ததா சொன்னாங்க. நிறைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க, ஏன் இந்த நிகழ்ச்சியில் நீ பேசக்கூடாது, ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு முதல்ல ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆடிஷன் நடந்துச்சு. அந்த ஆடிஷனில் போனோம். ஆடிஷனில் கிட்டத்தட்ட 3 சுற்று முடிஞ்சதுக்கப்புறம் செலெக்ஷன் நடந்தது. அதில் 3 சுற்றுலையும் வின் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து புதுக்கோட்டையில் நடந்த பேச்சு திருவிழாவில் பேசினேன். அதில் வந்து டாப் 2 2 பேச்சாளர்கள், ஒரு தலைப்பில் 2 பேச்சாளர்கள் எடுத்தாங்க. 2 பேச்சாளர்களில் நான் ஒரு ஆளாக செலக்ட் ஆனேன். கம்மாக்கரையில் குளிக்க போகும்போது அங்கே கருப்பு கலரில் ஒரு மண் இருக்குமா, அந்த மண்ணை தேய்ச்சி குளிச்சுட்டு வருவாங்க. எங்கள் பாட்டிக்கு அவுத்து விட்டா கூந்தல் தொடையில் வந்து விழுவுங்க. இன்னைக்கு பொண்டாட்டி அவுத்து விட்றா தனியாக போய் விழுதுங்க. என்னையா நீ கேட்குறேன், இதான் சௌரி முடி எங்கள் சௌரியத்துக்கு வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்குறோம். 2 அடி வேணால் வச்சுக்கோ, 4 அடி வேணாலும் வச்சுக்கோ, 6 அடி வேணாலும் வச்சுக்கோ. அப்படி ஒன்றுமே சுத்தப்பட்டு வரலன்னா பஸ்ஸில் இடம் போகிறதுக்கு தூக்கி போட்டுருவோங்கிற ஐயா. அப்படியாப்பட்ட காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இன்றைக்கி இயற்கையோடு வாழ்வோம். எனது அருமை அண்ணன் கலைஞர் டிவியில் பேச்சு திருவிழாவில் லாஸ்ட்டில் எண்டிங்கில் வின் பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரியும். அந்த கோவை மாநகரில் பார்த்தீங்க அப்படின்னா அரை இறுதியில் பேசி திரும்ப நான் அன்றைக்கி ஃபைனல் வந்திருக்கேன். இப்போ விரைவில் வந்து சென்னை போகிறேன். சென்னையில் வந்து ஃபைனல் அட்டன் பண்ணி
இந்த பேச்சு திருவிழா நிகழ்ச்சிக்கு பேச இருக்கிறேன். 17 முறை படையெடுத்து 18வது முறை வெற்றி பெற்றாரே கஜினி முகமது அவர்கள். அவர் சொல்லியிருக்கிறார், 17 முறையும் நான் தோல்வியுறவில்லை, 17 முறையும் தோல்வியுற்று அதிலிருந்து ஒவ்வொரு பாடமாக கற்றுக்கொண்டேன், இறுதியில் வெற்றி பெற்றேன்னு சொன்னாரு. அப்ப தோல்விதானங்க சிறந்த பாடமா இருக்கு. என்னுடைய இளைஞர் பட்டாளம் நினைத்து கொண்டிருக்கிறது, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சொல்லி, காதல்ங்கிற ஒரு விஷயத்தை சைனாக்காரன் கண்டுபிடிச்சிருப்பானோன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குங்க. ஏன்னா காதலுக்கு வாரண்டியும் கிடைல, கேரண்டியும் கிடைக்க மாட்டேங்குது. எப்போ வருது எப்போ போகுதுன்னே தெரியலங்க. இறுதிப் போட்டியில் வின் பண்ணணும்னு சொல்லி எங்கள் கிராமத்து சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவித்து கொள்கிறேன். இந்த பையனை வந்து நாங்கள் வாழ்த்தி அந்த பேச்சு திருவிழாவுக்கு மாநில அளவில் வாழ்த்தி அனுப்புகிறோம் எங்கள் ஸ்கூல் சார்பில். தென்கோடியில் கடைசியில் இருந்த ஒரு கிராமத்துலேருந்து வந்த எனக்கு இந்த பேச்சு திருவிழா மூலம் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும், நான் இப்படி ஒருத்தன் இருக்கிறேன், எனக்கும் பேச தெரியும் அப்படின்னு என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின திண்டுக்கல் லியோனி ஐயா அவர்களுக்கும் அசசி கிரியேஷன் கலைஞர் தொலைக்காட்சி அவர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சியும் மிக்க நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தொடர்ந்து எனக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய என் கிராம பொதுமக்களுக்கும் என் குடும்பத்துக்கும் மிக்க மிக்க நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இரா ஹரிபாலகிருஷ்ணன். இதுதான் என்னுடைய ஊர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகாவில் இருக்கக்கூடிய தேனிமலை முருகன் கோயிலுக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தேனூர் கிராமம் என்னுடைய சொந்த ஊர். இதுதான் என்னுடைய குடும்பம். என்னுடைய அப்பா, அம்மா, இது என்னுடைய 2வது அக்கா, அவங்க வந்து கடைசி அக்கா. நான் வந்து கடைசி பையன். வீட்டில் 3 அக்கா எனக்கு, நான் வந்து கடைசி பையன். கிட்டத்தட்ட எங்களுடைய குடும்பத்தோட பின்னணி நீங்கள் நம்ம பார்த்த கடைக்குட்டி சிங்கம் படத்தில் வரக்கூடிய பின்னணி மாதிரியே தான் எங்கள் குடும்பமும் இருக்கும். எங்களுடைய ஊருக்கு பேர் வந்து தேனூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இதுக்கான ஒரு வரலாறாக எங்கள் தாத்தா சொல்கிறது, இந்த ஊரில் விளையக்கூடிய கரும்பு ஒரு காலத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்து அளவில் கிட்டத்தட்ட தேன் மாதிரி இனிக்கக்கூடிய ஒரு சுவையோடு இருந்ததுனால இதுக்கு தேனூர் அப்படின்னு வந்ததுன்னு ஒரு வரலாறு எங்கள் தாத்தா சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய தேனிமலை முருகன் கோயில் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அளவில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். 1000 வருஷம் பழமை வாய்ந்த சமண பீடம் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில். எங்களுடைய வீட்டோட அமைப்பே இதுதான். ஒட்டுமொத்த காடுக்கு நடுவில் ஒரு வீடாக வந்து எங்களுடைய வீடு, ஒரு களத்து வீடுன்னு சொல்லக்கூடிய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய களத்து வீட்டில் தான் வந்து நான் இருந்துக்கிறது, வளர்ந்தது எல்லாமே. கூட பிறக்காத சகோதரன் மாதிரி. என்னுடைய பேர் கருப்பு. எங்களுடைய வீட்டில் வளரக்கூடிய என்னை போன்ற ஒரு செல்ல பையன் தான் இவன். தமிழருடைய வீர விளையாட்டு இந்த ஜல்லிக்கட்டு. எங்களுடைய வீடுகளில் ஒரு பிள்ளையை போல பார்த்துக்கிற ஜல்லிக்கட்டு காளைகள் இன்னமும் வந்து எங்களுடைய கிராமங்களில் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கான இடமும் வீடுகளும் வந்து ஒரு காலத்தில் ஊருக்குள்ளே இருந்ததாகவும், இங்கே வேலை பார்க்கக்கூடிய எங்களுடைய விவசாயிகளுக்கு எங்களுடைய பாட்டி சாப்பாடு கொண்டு வரும்போது இது கொஞ்சம் ஊர்லேருந்து நிலம் கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ஒரு குடிசையை போட்டு அவங்களுக்கான சாப்பாடு செஞ்சுக்கிட்டாங்க. பிறகு போக 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 அதே இடத்துல வந்து நிரந்தரமாக ஒரு வீடை கட்டி இன்றைக்கி எங்களுடைய தலைமுறை வரைக்கும் கிட்டத்தட்ட 3-4 தலைமுறை வந்து நாங்கள் தாண்டி இன்றைக்கும் வந்து இந்த இடத்த விட்டு பிரிய ஒரு மனமில்லாத இடமா வந்து இந்த இடம் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சுற்றிலும் ஒரு இயற்கையான சூழல், விவசாய நிலம், மலை. எங்களுடைய வீடோட அமைப்பே பாறைக்கு மேலே இருக்கக்கூடிய வீடு. அதனால தான் இந்த இடத்துக்கு பேர், எங்களுடைய வீட்டுக்கோட இடத்துக்கு பேர் பாறைக்களம் அப்படின்னு வந்து பேர். இப்போ நான் மதுரையில் இருக்கக்கூடிய அருளானந்தர் கல்லூரியில் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறையில் 3ஆம் ஆண்டு மாணவனாக படிச்சுட்ருக்கேன். நான் எப்படி விவசாயம் ஒரு விதத்தில் பிடிக்குன்னு சொன்னோம், அதே போல் இந்த தமிழ் ஆர்வம், தமிழை பற்றி படிக்கிறது, அதே மாதிரி வரலாற்று நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறது, அதை மேடைகளில் பேசுகிறதுன்றத ஆர்வத்தை எனக்கு வந்து என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அக்கா வந்து சின்ன பிள்ளைகள் அந்த போட்டிகளில் கலந்துக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை கொடுத்தாங்க. பேச்சு திருவிழா கலைஞர் டிவிலேருந்து நடத்துகிறாங்க. அந்த போட்டி திருவிழாவுக்கு என்னோடய தம்பி பங்கேற்றிருக்காங்க. இதில் என்னோடய தம்பி ஃபைனல்ஸில் செலக்ட் ஆகியிருக்காங்க. இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால தான் நடந்திருக்குது. திண்டுக்கல் லியோனி ஐயா அவங்களுக்கும் கலைஞர் தொலைக்காட்சிக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த இந்த கலைஞர் சேனலுக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணணும். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஆல் சக்ஸஸ் தம்பி. நான் பேசின முதல் மேடை அப்துல் கலாமுடைய 10 அம்ச கோட்பாடுகள். நான் 1வது படிக்கும்போதே வந்து அதை பேசினேன். அந்த மேடையில் நான் முதல் பரிசு வாங்கினேன். பிரின்ஸ் இளவரசன் சொல்லக்கூடிய எங்கள் சார் தான் வந்து
என்னை அடையாளம் கண்டு அவங்க வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர். வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு உன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான விஷயங்களை சொன்னாங்க. கலைஞர் தொலைக்காட்சியோட பேச்சு திருவிழாவில் இறுதிச் சுற்று வரைக்கும் வந்திருக்கேன். இதில் எனக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம், நம்முடைய பேச்சு திருவிழா ஆரம்பித்தது மலைக்கோட்டை மாநகராக இருக்கக்கூடிய திருச்சியில் தான் ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல தேர்வு செய்யப்பட்ட பேச்சாளர்களில் நானும் ஒரு ஆளாக பேசி அந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்த பிள்ளையார் சொல்லி போட்டு துவங்கி வைத்த ஒரு ஆளாக நானும் ஒரு ஆள் இருக்கிறேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கல்லூரி காதலில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிஞ்சிறது செருப்படி தான் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் கேட்குறேன், எங்கள் இளைஞர்கள் என்ன கல்லூரி காதலில் மட்டுமாங்க செருப்படி வாங்குறான்? நல்லா பாருங்க, காலேஜ் முடிச்சா அரியர் செருப்படி, அரியரை முடிச்சா வேலை இல்லை செருப்படி, வேலைக்கு போனால் சம்பளம் பத்தல செருப்படி, சம்பளம் பத்துச்சுன்னா போனஸ் வரல செருப்படி, போனஸும் கிடச்சிச்சுன்னா லோன் அடைக்கணும் செருப்படி, கடனை அடைச்சு முடிச்சானா கல்யாணம் பண்ணணும் செருப்படி, கல்யாணம் பண்ண அவனை காலம் பூரா செருப்படின்னு காதலிக்கலையேன்னு கஷ்டப்பட்டு நீங்கள் வெறுப்பில் அடி வாங்குறதை விட காதலிட்ட இஷ்டப்பட்டு செருப்பில் அடி வாங்குறது எவ்வளவோ மேலுன்னு சொல்கிறது தான் எங்களுடைய இளைய சமுதாயம். அரையிறுதி சுற்று கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேஐடி கல்லூரியில் நடந்தது. வருத்தமான செய்தி என்னென்னா, அதில் வந்து நான் தேர்வாகலை, இறுதி சுற்றுக்கு வந்து நான் தேர்வாகலை. அதனை தொடர்ந்து நான் நிச்சயமாக நல்லா பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சு வைல்ட் கார்ட் ரவுண்டு மாதிரி ஒரு அமைப்பை வச்சு என்னையை வந்து தேர்ந்தெடுத்து இன்றைக்கி இறுதி சுற்றில் பேசுகிறதுக்கான வாய்ப்பை நம்முடைய கலைஞர் டிவி எனக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்முடைய கலாச்சாரம் என்னென்னா, யார் வந்தாலும் ஒரு இனிப்பை கொடுத்து வரவேற்கிறது நம்முடைய கலாச்சாரம் வழக்கம். நானும் அப்படித்தான் உங்களுக்கு ஒரு இனிப்பு கொடுக்க போகிறேன். அதுலேயும் பாருங்கள், நான் அல்வா கொடுக்கறதுல கொஞ்சம் ஃபேமஸ். பெத்த பிள்ளை சத்தம் போட்டால் வாயில் ரப்பர் முதல் அல்வா, வாழ்க்கை முடிஞ்சு போகும்போது வாய்க்கரிசி கடைசி அல்வா, பேரழகு என்று நீ உன் காதலிக்கு கொடுப்ப அல்வா, உன்னை விட நல்ல ஆள் கிடைச்சா உனக்கும் கொடுப்பா அல்வா, பசிக்காத பிள்ளையாருக்கு கொடுக்குறாங்க பாலல்வா, பசித்து அழும் பிள்ளைக்கு பால் கொடுக்காத நாடல்லவா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காட்டுவாங்க அல்வா, அந்த இறைவனுக்கும் பதவி கிடைச்சா அவன் உனக்கும் கொடுப்பா அல்வா. ஐயா, இங்கு சர்க்கரை நோய் தான் அதிகமடா, ஏனென்றால் இது அல்வா கொடுக்கும் தேசமடா. தன்னுடைய இடத்துல இருந்து காலத்திற்கு ஏற்ற மாதிரி அப்டேட் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு செயலாக இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா இப்போ பேசிகிட்டு இருக்க மாணவர்களை ஊக்குவிச்சு பேச்சுக்காக ஒரு திருவிழாவை கொடுத்து அதில் வந்து தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய முகத்தை உலகமெல்லாம் காட்டக்கூடிய ஒரு செயலை செஞ்சுருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காலக்குமாய்ங்கிற ஊர்லேருந்து வர்றேன். தேபுருத்துவ மேல்நிலைப்பள்ளி தேவக்கோட்டையில் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன். முதலில் என்னை ஈன்றெடுத்த தாய்க்கும் என்னை வளர்த்தெடுத்த தேபுருத்துவ கலை தாய்க்கும் நன்றிகள். என் பையன் 1 வயசுலேயே அவங்க அப்பாவை இழந்துட்டேன். இந்த அளவுக்கு வருவான்னு என்னோட நினைவு கூட இல்லை. ஆனால் எல்லாம் ஆசிரியரோட வளர்ச்சி தான். 2வது தேபுருத்துவ மேல்நிலைப்பள்ளியில் என் பையன் 9th சேர்த்தேன். வாய்ப்பு கொடுத்த இந்த கலைஞர் டிவி எல்லா மக்களுக்கும், அதே போல் லியோனி ஐயா அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எனக்கு பேச தெரிஞ்சிருந்தாலும் வரைய தெரிஞ்சிருந்தாலும் இந்த ஓவியத்தில் நுணுக்கங்களை கற்றுத்தந்த திண்டுக்கல் தமிழ் பித்தன் பூண்டி ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றி. எங்கள் தேபுருத்துவ மேல்நிலைப்பள்ளியில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய வீரமாமுனிவர் கலை இலக்கிய மன்றம் சார்பாக நிறையா போட்டிகளுக்கு போய் நிறையா பரிசுகள் வாங்கியிருக்கேன். அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய, கூடவே இருந்து செயல்பட்ட தமிழ் முடியரசன் முனைவர் மா ஸ்டீஃபன் மைக்கேல்ராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றி. கலைஞர் தொலைக்காட்சியுடைய பேச்சு திருவிழா நிகழ்ச்சிக்கு இறுதி போட்டிக்கு இறுதிக்கட்ட அந்த கட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பு நல்கிய கலைஞர் தொலைக்காட்சிக்கும் ஐயா திண்டுக்கல் ஐயா லியோனி ஐயா அவர்களுக்கும் கலைஞர் தொலைக்காட்சியுடைய நேயர்கள் அனைவருக்கும் உடைய பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தோம். நன்றி. எங்கள் தேபுருத்துவ மேல்நிலைப்பள்ளியில் வருஷத்துக்கு வருஷம் கலைவார விழா நடத்துவாங்க. அங்கே தான் முதல்ல பேசினேன். 2ஆம் பரிசு பெற்றேன். அட்டாச் வச்சுக்கிறது வேண்டிய பூரா டிசார்ஜ் பண்ணி வச்சுருக்கான், டிசார்ஜ் பண்ண வேண்டியது பூரா அட்டாச் பண்ணி வச்சுருக்கான். என்னன்னு கேட்குறீங்களா? உறவுகளெல்லாம் அட்டாச்சாக வச்சுருக்கணும், டிசார்ஜ் பண்ணி வெளியே வச்சுருக்கேன். பாத்ரூமை டிசார்ஜ் பண்ணி வெளியே வைக்கணும், அட்டாச்சாக வச்சு வச்சுருக்கான். அம்மாள் இன்றைய ஆணாதிக்க சமூகம் பெண்களை எப்படி தெரியுமா பார்க்குது? படித்த பெண்களை ஏடிஎம் மிஷினாகவும் படிக்காத பெண்களை வாஷிங் மிஷினாகவும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு இன்றைய சமூகம். அமெரிக்கா பக்கத்து வீடு ஆகிப்போச்சு, பக்கத்து வீட்டுக்காரன் அமெரிக்காக்காரன் மாதிரி ஆகிப்போயிட்டான். கல்வியிலும் சரி கலையிலும் சரி அனைத்திலும் தரம் வாய்ந்த முதல் தர மாணவனாக திகழுகிறான் என்று பெர்னார்ட் ஜார்ஜ் அவர்களை வாழ்த்துகிறேன்.
இப்படிப்பட்ட மாணவ செல்வங்களை வளர்த்தெடுக்க இந்த கலைஞர் டிவி பயன்பட வாழ்த்துகிறேன். நன்றி. இங்கே காரைக்குடியில் நடைபெற்ற பேச்சு திருவிழாவில் பங்கேற்றேன். முதல் சுற்று தேர்வாகி 2ஆம் சுற்று தேர்வாகலை. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தேன். இருந்தாலும் என்னை இறுதி சுற்றுக்கு தேர்வு செய்திருக்காங்க. ஒரே வயிற்றுல பிறந்து கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கிறவங்கன்னா ட்வின்ஸு. வேற வேற வயிற்றுல பிறந்தாலும் கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கிறாங்க பாரு, அவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸு. காதலனுக்கு நண்பனுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? ட்ரெஸ்ஸு விலை இருக்கையில சரி செய்ய சொன்னானா அவன் காதலன், சரி செஞ்சு விட்டானா அவன் தான் நண்பன். இவரை நினைத்து எங்களுடைய பள்ளியானது மகிழ்ச்சி அடைகின்றது. ஆசிரியர் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம். தேர்வு செய்த கலைஞர் டிவிக்கும் திண்டுக்கல் ஐ லியோனி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் உங்கள் பிரீத்தி. கலைஞர் டிவிலேருந்து பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க. அந்த கலைஞர் ஐயா பிறந்த திருக்கோவிலில் தான் எங்கள் ஊர். ஆமாங்க, திருவாரூர் மாவட்டம் திருக்கோவிலில் தான் எங்கள் வீடு இருக்குது. எங்கள் ஊர் பக்கம் வந்து கோயில் திருவிழாலெல்லாம் பட்டிமன்றம் நடக்கும். அந்த கோயில் திருவிழா பட்டிமன்றத்துலலாம் நான் போய் பேசுவேன். விடிய விடிய ஒரு நைட்டு ஃபுல்லாக நடக்கும். போய் மேடையில் உட்காந்துருக்கும்போது அவ்வளோ ஒரு தூக்கமாக வரும். அந்த லைட்டிங்கில் உட்காரவே முடியாது. இருந்தாலும் நான் பேசுவேன். ஏன்னா அது மூலமாக ஒரு 2000 ரூபா கிடைச்சா என்னோட குடும்பத்துக்கு ஒரு செலவுக்கு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவோட கஷ்டத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பேன். ஆனால் எந்த ஒரு கஷ்டத்தையும் எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க நினைப்பாங்க. அவங்க அப்பா எங்களை வந்து விட்டுட்டு போகும்போது இந்த பெரிய பொண்ணுக்கு 3 வயசு, சின்ன பொண்ணுக்கு 9 மாதத்து குழந்தை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன் 2 பேருக்கும் சமுதாயத்தில். வாழ்க்கையில் நம்மளை எதிர்நீச்சல் போட்டு வாழணும், நம்ம பிள்ளைங்களை விட்டு நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு பிஎஸ்சி பிஎட் நான் முடித்தேன். நான் தான் மண் சம்மந்த வயல் வேலைக்கு போவேன். கருவாடு கூட நான் ஏமாற வைத்தேன் என் பிள்ளைங்களுக்காக. உயிரை மட்டும்தான் நான் விடலை, கஷ்டப்பட்டு படிக்க வச்ச பிள்ளைங்களை. என் பொண்ணும் அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக வரும். ஸ்கூல்லேயும் சரி, மற்றபடி பட்டிமன்றம் பேச்சோ, மற்றபடி பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கவிதை போட்டி எல்லாத்துலேயும் ஒரு ஃபஸ்ட்டாக என் பொண்ணு. அதுக்கப்புறம் இந்த பேச்சு திருவிழாவுக்கு வந்து பேச்சு பாப்பா நம்ம புதுக்கோட்டைக்கு நான் வந்து பார்த்தேன் பாப்பாவை. அதை வந்து அவங்க வந்து அவங்களுடைய சிஓ அங்கே வந்துருந்துருக்கார். அவங்க அப்பாவோட சிஓ அவர் போய் பார்த்து சொன்னார். பின்னாடி தான் இது பாப்பாவுக்கு வயசு இப்போ 23 வயசு நடக்குது. 3 வயசில் விட்டு போனவர். இன்றைக்கி 20 வருஷம் கழித்து வந்து பாப்பாட்ட அவரே இந்த பேச்சு திருவிழா லியோனி ஐயா அவங்க பட்டிமன்ற பேச்சு திருவிழாவை பார்த்துட்டு வந்து தன்னுடைய பிள்ளைகிட்ட அவராகவே வந்து சரண்டர் ஆகிட்டார். இந்த 20 வருஷம் கழிச்சு இந்த ராசியாகிறே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி தான் 2 பொம்பளை பிள்ளைங்க, அவருக்கு பிள்ளைங்களுக்கு அப்பாங்கிறது அவரு தான், வேறு யாரும் கிடையாது. கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்து இந்த பேச்சு திருவிழா நிகழ்ச்சியில் பாப்பா வந்து இன்றைக்கி ஃபைனலில் செலக்ட் ஆகிட்டு இந்த ஃபைனலில் போய் வின் பண்ணிட்டு முதல் பரிசு பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் எனக்கு நல்லா 2 பிள்ளைகளை வச்சுட்டு தன்னாப்பில் வந்து அவங்க அப்பா ராசி ஆகிட்டாங்க பிள்ளைங்களோட. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்களும் அவங்க அப்பாட்ட பேசுகிறாங்க. அதை நம்ம பிரிக்கக்கூடாது. அவர் பிரிஞ்சு போய் விடாலும் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு பொண்ணுங்களோட பேசுறது பிரிக்க எனக்கு மனசு இல்லை. இன்றைக்கி நானும் படித்து கலைஞரையா கொடுத்து எனக்கு வேலை தான். 2010 எனக்கு 1 ரூபா செலவு இல்லாமல் என்னுடைய படிப்புக்கு கடவுள் மாதிரி ஐயா எனக்கு கொடுத்த வேலை தான். பல மனசு கஷ்ட வெறுப்புகள் இருந்தாலும் சரி, அப்பா பொண்ணு பாசத்தை நம்ம பிரிக்க வேண்டாம் அப்படின்றது நான் அமைதியாக இருந்துட்டுருக்கேன். இன்னும் என் பொண்ணு நல்லா எனக்கு பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போய் எல்லா போட்டியிலும் ஜெயிச்சு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நம்பிக்கையோடுறாங்க. முதல்ல இந்த இறுதி சுற்றில் வந்து என் பொண்ணு கலந்துக்கிறது இந்த திருக்கொலை மண்ணில் அகரவழி தெருவில் கலைஞர் ஐயா பிறந்த ஊரில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். அது ஐயாவோட படிப்பகத்தில் ஆசீர்வாதம் வாங்கி தான் அவன் அந்த இறுதி சுற்றுக்கே போகணும். என்னுடைய வெறித்தனம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. அது நிறைவேற வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். 6வதுலேருந்து நிறைய மேடைகளில் பேசியாச்சு, நிறைய பேச்சு போட்டிகளில் பேசியாச்சு, நிறைய பட்டிமன்றங்கள் பேசியாச்சு. இருந்தாலும் கூட எனக்கான ஒரு சரியான அங்கீகாரங்கிறது கலைஞர் தொலைக்காட்சியோட பேச்சு திருவிழா மூலமாக தான் கிடைச்சிது. முதல்ல புதுக்கோட்டையில் பேசினேன், செலக்ட் ஆகிட்டேன். கோழி கூப்பிட எந்திரிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வாசலில் எங்கள் அம்மா சாணியை தெளிச்சு அப்படியே கோலம் போட்டுட்டு ஒரு பூசணி பூ சொருவிட்டு இருப்பாங்க.
அப்படியே வீட்டுக்கு அந்த சைடு பக்கம் பார்த்தோன்னா எங்கள் ஆத்தா அப்படியே போருக்கு போகிற மாதிரி மிச்சமான சாணத்தோட கொஞ்சம் வைக்கப்பில் சேர்த்து உருட்டி குறி பார்த்து ஒரு செவுத்தில் அடிக்கும். யாரை நினச்சி அடிக்கும்லாம் சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. ஆனால் அதை பார்க்கும்போது ஏதோ துப்பாக்கியிலேருந்து தோட்டா வெளியில் வர மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு வேடிக்கை என்ன தெரியுங்களா, எங்கள் ஆத்தா தட்டுன அந்த ராட்டியை ஒரு கவருக்குள்ளே போட்டு 3 பீஸ் 170 ரூபா நிற்கிறான். அதை வாங்குறதுக்கு இந்த 4 பேர் இருக்காங்களே நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் அரையிறுதி கோயம்புத்தூரில் பேசினேன், அதுலேயும் செலக்ட் ஆகிட்டேன். வறுமையும் வயிற்று வலியும் எவனுக்கு வருதோ அவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். மனப்பாடம் அவசியம் இல்லை நான் பேசுகிறேன், ஏன்னா அதனால் நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். பள்ளிக்கூடம் முடிச்சோடனே காலேஜில் போய் அது படிக்கணும் இது படிக்கணும் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கணும். நான் படிக்க ஆசைப்பட்டது தமிழ் டிபார்ட்மெண்ட்டில். ஆனால் புளியை பார்த்து பூனை சூடு போட்ட மாதிரி எங்கள் வீட்டில் என்னை கொண்டு சேர்த்து விட்டது ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். சரி எப்படியாவது மனப்பாடம் பண்ணியாவது ஓட்டிடலான்னு சொல்லி உள்ளே போனால் சைக்கிள் டெஸ்ட்டுங்கிறாங்க, வீக்லி டெஸ்ட்டுங்கிறாங்க, மாடல் டெஸ்ட்டுங்கிறாங்க, யூனிட் டெஸ்ட்டுங்கிறாங்க, டெஸ்ட்டோ டெஸ்ட்டு. மனப்பாடம் பண்ணி அந்த பார்டரில் பாஸ் பண்ணுறதுக்கு நான் படுற பாடு இருக்கு. ஐயோ பேசாமல் நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழுந்ததுக்கு பதிலாக அம்மிக்கல்லே விழுந்திருக்கலாமோன்னு சொல்லி யோசிக்க வைக்கிதுங்க. இப்போ ஃபைனல் சென்னையில் உங்கள் முன்னாடி நான் பேச போகிறேன். இந்த ஒரு நல்ல அங்கீகாரம் எனக்கு கிடைக்கிறது காரணமாக இருந்தது நம்மளோட பேச்சு திருவிழா. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த லியோனி ஐயா, அசசி கிரியேஷன்ஸ், அதுக்கப்புறம் கலைஞர் தொலைக்காட்சி, இந்த 3 பேருக்கு நான் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும்னா அதுக்கு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கிட்டு இருக்கிற நிறுவனம் வந்து அசசி கிரியேஷன்ஸ். அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரை தான் இப்போ உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன். வாரம் நீங்கள் பேச்சு திருவிழா நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. அந்த பரிசளிப்பு விழாவில் மேடைக்கு ஒரு அம்மா வருவாங்க, வந்து வணக்கம் போடுவாங்க, எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்துட்டு திருப்பி வணக்கம் போட்டு போயிடுவாங்க. அந்த அம்மா தான் இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் திருமதி அமுதா லியோனி. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு நல்லா பேசுங்க நல்லதே பேசுகிறது 6 வருஷம் நடத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பேச்சு திருவிழா நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதோட நோக்கம் என்னன்னா, பேச திறமை உள்ள குழந்தைகள்லாம் வெளியில் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாரையும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவங்கள மூல முடுக்கில் இருக்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து பேச வச்சு வெளியில் கொண்டு வரணுங்கிறதான் எங்களோட நோக்கம். கலைஞர் தொலைக்காட்சிக்கும் தமிழக மக்களுக்கும் நன்றி.